பேசுவீங்க வேங்க பத்தி பேசுறதுக்கு சிஎம் விஜய்க்கு துப்பு இருக்கா? 5 பையருக்கு சீட்டு கொடுத்தேன் கிழிச்ச கேட்டா நாங்க பொது தொகுதியில வந்து பட்டியல மக்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தோம். அதுக்கெல்லாம் ஒரு துமிர் இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு ஆண்மை இருக்கணும். பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட மக்களை பட்டியல மக்களை நிற்க வச்சு அவர்களுக்காக அத்தனை சமூக மக்களும் வேலை செய்யற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை சாத்தியப்படுத்தி எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நீங்க இருக்கிற எல்லா மதுமான கடையும் மூடிடுங்களே. மூடுனா லாட்டி மாட்டிட்டு யார் பதில் சொல்றது? ஆதவர்ஜனாக்கு யார் பதில் சொல்றது? விஜய் ஆட்சி இல்லங்க, ஆதவர்ஜனா ஆட்சி. லாட்டரி கடை லாட்டரி ஓடர் மாட்டியோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த 717 மூடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு வாரம் ஆச்சுல 717 கடை எங்க இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க பாப்போம். நாங்க தெரிஞ்சுக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். பிராடு பையங்க நீங்க. இந்த கால்ல பூசுத்துற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கணும், எங்க கிட்ட வச்சுக்க கூடாது. பேச மாட்டியா? அய்யலூர் அனிதா வீட்டுக்கிட்ட போய் நல்ல பம்மியமா பூர்ணமா போய் உட்கார்ந்தீங்கல்ல பாட்டியா? மைக்கு கொண்டு போய் நின்னு ஓடுறாரு. ஓடினார் சென்னையின் கடற்கரையில் எல்லாரும் ஓடினார். ஓடிட்டே இருக்கு, நில்லு, பேசு. எப்ப நீ சிஎம் பா, சிஎம் சார் கத்துறியே, நீ தான் சிஎம், பேசு. போதைய ஸ்டாலின் நடத்துறா, நீங்க நடத்துறீங்கப்பா? யார் நடத்துறா? அவங்க வீட்டுக்கு போ. எதிர்க்கட்சியா இருந்தா கத்தி பேச வேண்டியது, ஆளுங்கட்சி ஆளுங்க தப்பிச்சு பண்ண வேண்டியது. இது என்னப்பா அரசியல்? எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஓட்டு கேட்க தெரியாது. சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்னு பேச தெரியாது. அந்த அரசியல் தெரியாது. உங்களுக்கு அழகா இருந்தா பிடிக்கும் மக்களுக்கு. அதுக்கு நாங்க எங்க போறது? நான் இப்படி பிறந்துட்டேன், எங்க அண்ணன் மாதிரி கருப்பா இருக்காங்க, நானும் கருப்பா இருக்கேன், பிடிக்காது. ஆனா நல்லா கருத்து பேசுவோம், என்ன நல்லா கருத்து பேசுவோம், அழகா கருத்து பேசுவோம், நல்லா பேசுவோம். உங்களுக்கு கவர்ச்சி தான் பிடிக்குது, கருத்து பிடிக்கல, அது ஏன் பிள்ளை கிடையாது. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, உங்க விருப்பம். நீங்க தான் போடலையே. ஆனாலும் நீங்க கண்ணீர் விட்டு கதறி எழுதால், கவர்மெண்ட் மெஷினரினால, அரசாங்க இயந்திரத்தினால பாதிக்கப்பட்டால் உங்களுடைய கண்ணீரை துடைக்க நாம் தமிழர் கட்சிக்காரருடைய கைகள் நீண்ட வரும். இந்த அரசியல் தான் எனக்கு தெரியும். இதைத்தான் நான் செய்வேன். எப்ப நீ 108 சீட்டு வின் பண்ணிருக்க, சனம் உங்களை வெளில வச்சிருச்சு. பேசியா? பேசு. மௌனம் வரவா? பேச மாட்டியா? மைக்கு கொண்டு போய் நின்னு ஓடினார் சென்னையின் கடற்கரையில் எல்லாரும் ஓடினார். ஓடிட்டே இருக்கு, நில்லு, பேசு. எப்ப நீ சிஎம் பா, சிஎம் சார் கத்துறியே, நீ தான் சிஎம், பேசு. புதுக்கோட்டையில கரம்பக்குடி ஊரு, மலையூர்ங்கிற ஒரு கிராமம், 35 வயது பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வாய் பேச முடியாதுங்க, காது கேட்காது. 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். கூட பிறந்தவங்க போய் பாக்குறாங்க. பேச தெரிஞ்சவளுக்கே எதுவும் பேச தெரியாது. அந்த நேரத்துல அந்த அக்காக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. சைகையில எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுது. உடம்பு முழுக்க ரத்தம். எப்ப உனக்கு இறக்கம் இல்லையாப்பா? உனக்கு இறக்கம் இல்லையா மிஸ்டர் சிஎம்? பேசுறியா பேச மாட்டியா? அய்யலூர் அனிதா வீட்டுக்கிட்ட போய் நல்ல பம்மியமா பூர்ணமா போய் உட்கார்ந்தீங்கல்ல, ஸ்டாலின் கிட்ட போய் உட்கார்ந்தீங்க. ஸ்டாலின் இறந்துட்டாங்க, ஸ்டாலின் அம்மா கிட்ட போய் பவ்யமா கையை கட்டி நின்னீங்களப்பா. புதுக்கோட்டை கரம்பக்குடியில அந்த அக்கா 35 வயது மதிப்புமிக்க அந்த அக்கா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. குற்றவாளிகள் மாரிமுத்து சேவை 2 பேரும் நிறைஞ்ச போதைய ஸ்டாலின் நடத்துறா, நீங்க நடத்துறீங்கப்பா? யார் நடத்துறா? அவங்க வீட்டுக்கு போங்க. தெரியா? வழி தெரியாதா? எதிர்க்கட்சியா இருந்தா கத்தி பேச வேண்டியது, ஆளுங்கட்சி ஆளுங்க தப்பிச்சு பண்ண வேண்டியது. இது என்னப்பா அரசியல்? இது என்ன அரசியல்? திமுக காரங்க உங்களை தொடர்ந்து பயப்படுவாங்க, அதிமுக காரங்க உங்களை தொடர்ந்து பயப்படுவாங்க. ஏன்? ஆளுங்கட்சி ஆயிட்டாரு விஜய், பவர்ஃபுல் சிஎம் ஆயிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இந்த கால்ல பூசுத்துற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கணும், எங்க கிட்ட வச்சுக்க கூடாது. கவுண்டிங்ல இருக்கும் போது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க உறவுகளே. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில இருக்கும் போது 5 ரவுண்ட் 6 ரவுண்ட்ல முதலமைச்சராக விஜய் வரப்போறாரு, ஆளுங்கட்சியாக தாவேகா வரப்போறதுன்னு திமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட், அதிமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட் கீழே போய் தாவேகால உறுப்பினர் ஓட்டலாம் எனக்கு தெரியும். ஆனா நாங்கள் வெல்லல, நாங்கள் தோற்று விட்டோம். 234 ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடையாது. இல்ல இருந்தாலும் எப்படியாவது 2031 எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம், இந்த மண்ணை மாற்றுவோம், அதிகாரம் எங்கள் கைக்கு வரும் என்று 1/10 யோசிச்சு பாருங்க. மே 18 சென்னை மரபையில் அவ்வளவு கூட்டம். தோற்று போன கட்சிக்கு நாங்கள் தோற்று விட்டோம் தான், மாற்று கருத்தே இல்ல. ஆனா விஜய்க்கு வாக்களிச்ச மக்களே, திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்ச மக்களே, நீங்க என்னைக்கு வெல்ல போறீங்க? இந்த மண்ணுல சாதாரண மக்கள், அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இன்னும் 100 ஆண்டுகள் ஆகட்டும், நல்லாட்சி என்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைதா, அது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த 10 நாள் எங்க குறையா சொல்றீங்க? 10 நாள் எங்க குறை சொல்ற மாதிரி நீங்க ஆட்சி நடத்துறீங்க. ஏங்க அம்பத்தூர்ல ஒரு மூதாட்டிங்க, வயசான பாட்டிங்க, பொன்னம்மான்னு சொல்லி அடிச்சு போட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை எல்லா பக்கம் நடக்குதுங்க. வந்தவன சிங்கப்பெண் அல்லடி படையை ஓட்டிங்களங்க. அந்த சிங்கப்பெண்ணை எங்க ஏதாவது ஜூல போட்டு அடைச்சு வச்சிட்டீங்களா? எங்க போச்சு உங்க சிங்கப்பெண் அல்லடி படை? 7 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு எரிச்சு கொண்டதோட இல்லாம பெத்த தாயை கொண்டு போட்டாங்க. அந்த துஷ்வந்துக்கு உச்சநீதிமன்றம் நீ செஞ்ச செயலுக்கு சிசிடிவி எவிடன்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்லி துஷ்வந்த விடுதலை செஞ்சு செட் ஃப்ரீ. துஷ்வந்தருக்கு விடுதலை ஆயிட்டாரு. இதாங்க இந்த நாட்டுடைய அரசியல் நிலைமை, இந்த நாட்டுடைய நீதிமன்றத்தினுடைய லட்சணம்.
ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட் 2012 வந்துச்சு. 15 ஆண்டுகள் ஆக போகுது. இன்னும் ஏங்க எந்த குழந்தையை வந்து செக்சுவல் அஃபென்சஸ்ல இருந்து உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல? குழந்தைகளை ஏங்க பாதுகாக்க முடியல? ஏங்க பாதுகாக்க முடியல? 2 வயசு குழந்தை 2.5 வயசு குழந்தை முதல் 70-75 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைனால இந்த சமூகம் வந்து சீரழிஞ்சிற காரணம் என்னங்க? அரசாங்கம் இருக்கக்கூடிய மது அரசாங்கம் விற்கக்கூடிய மது. இதை வச்சு 3 கிராம் பார்ப்போம். எங்க அக்காமார்கள், அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள் எல்லாம் பேசுறாங்க. எப்படியாவது இதை வச்சு நீங்க இருக்கிற எல்லா மதுபான கடையும் மூடிடுங்களே. மூடுனா லாட்டி மாட்டிக்கு யார் பதில் சொல்றது? ஆதவர்ஜனாக்கு யார் பதில் சொல்றது? விஜய் ஆட்சி இல்லங்க, ஆதவர்ஜனா ஆட்சி. லாட்டரி கடை, லாட்டரி ஓனர் மார்ட்டினோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மன்னார்குடி மாஃபியா கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ட்டின் மாஃபியா ஆட்சியில உட்கார்ந்து நம்ம நல்லாட்சி. விஜய் ரொம்ப நல்லவருங்க, தூய சக்திங்க. தூய சக்தினா எதுக்குங்க 717 மதுபான கடையை மட்டும் மூடுறீங்க? எல்லா மதுபான கடையும் மூடுனா தான் நீ தூய சக்தி. அதே 717 மட்டும் மூடுற, ஏன் மூடுற? சரி, இந்த 717 மூடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு வாரம் ஆச்சுல. 717 கடை எங்கெங்க இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க பாப்போம். நாங்க தெரிஞ்சுக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். பிராடு பையங்க நீங்க. 717 எங்கெங்க இருக்கு? எங்கெங்க மூடுறீங்க? எல்லா கடையும் அதே மாதிரி இருக்குங்க, அதே மாதிரி இருக்கு. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா மதுபான கடை இழுத்து மூடிடுவேன் சொன்னாரு. எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம், ஆனா மதுபான கடைகளை நீங்க மூடாம இது எதையுமே சமூகத்தை நீங்க திருத்தவே முடியாது. மதுபான கடையை மூடுங்க. மதுபான கடைகள்ல இருந்து நாங்க பாருங்க எத்தனை பேர் வந்து பாருங்க, அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் வந்திருக்கான்னு பாருங்க. பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் சவால் விடுறேன், என் அண்ணன் தம்பி கூட இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் வந்து பாருங்க. மது வாட ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 நான் சவால் விடுறேன். என் அண்ணன் தம்பிங்க மேலே மோந்து பாருங்க, மதுபான வாடை அடிக்காது. ஏன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ற அரசியல் கட்சி நடத்தவில்லை, மக்களுக்கான ராணுவ படையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அந்த தெம்பும் திராணியும் திமிரம் இருக்கிறது. வாங்க, யாருக்கிட்ட ஆட்சி போகணும், யாருக்கிட்ட அரசாங்கம் போகணுங்க சிந்திச்சு பாருங்க. திடீர்னு ஆட்சி அமைச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடும், நீங்க எந்த மாதிரியான ஆட்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லா புரியுது. அமித்ஷாவோட ஆசீர்வாதம் இல்லாம நீங்க வர முடியாது. அதனால ஒரு பிராமணரை இந்த சமய அறநிலைத்துறைக்கு நீங்க போட்டிருக்கீங்க. அமித்ஷாவோட ஆதரவோட தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. எல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுதுங்க. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்லுவீங்களே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குட்டி விஜய் இருக்கு, குட்டி விஜயமா இருக்கு அப்படின்னு. அந்த குட்டி விஜய்க்கும் குட்டி விஜயமாவுக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர சொல்லுவாங்க மோடி அமித்ஷாவும். அது என்ன உங்களுக்கு புரியாது இருந்தா நான் சொல்றேன். என்னோட பேச்சல நீங்க பாப்பீங்களா எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். 2ஆம் படிக்கிற குழந்தை 3ஆம் படிக்கிற நுழைவுத் தேர்வு எழுதணும். 5ஆம் படிக்கிற பாப்பா 6ஆம் போகணும் அப்படின்னு நுழைவுத் தேர்வு எழுதணும். 8ஆம் படிக்கிற பிள்ளைங்க 9ஆம் வகுப்பு போன நுழைவுத் தேர்வு எழுதணும். அது பேர் தேசிய கல்வி. நான் உங்களை சொல்லிட்டேன், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கும். பெண்களுக்கு போராட்டமா நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கும். இளைஞர்களுக்கு போராட்டமா நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கும். இந்த அரசு ஊழியர்களுக்கு சொல்லிட்டேன், எங்களுக்கு காசு வரலங்க, பிஎஃப் வரலங்க, ஊதிய உயர்வு வேணுங்க, நிரந்தர பணி வேணுங்கன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் யாராவது போராட்டம் பண்ணீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க. போஸ்டல் ஓட்டுல தாறுமாறா குத்திருக்காங்க. விசில் தான் வரணும். ரிஜெக்ட் ஆன ஒரு 100 ஓட்டுங்க, 100 ஓட்டு விசில் தான். அப்படி ஓட்டு போட்டுருக்கீங்க. என்னப்பா ஒரு மாற்றத்தை பாத்தீங்க? அடுத்தவங்களுக்கு படிச்சு சொல்லக்கூடிய நீங்களே இந்த மாதிரி வந்து மாற்றம் இது ஏமாற்றம் எதுன்னு தெரியாம ஓட்டு போட்டீங்க அப்படின்னா சாதாரண மக்கள் நாங்க என்னப்பா சொல்றது? என்ன சொல்றது சொல்லுங்க. எது மாற்றம் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, சூலூர்ல 10 வயது சிறுமி பாதிக்கப்பட்டாலா? வெஸ்ட் சோன் ஐஜி அம்மையார் ரம்யா பாரதிக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்க கையில துப்பாக்கி இருக்குல்ல, அது எதுக்கு இருக்கு? பூ பறிக்கிறதுக்காமா? சுட்டு கொள்ளுங்க. இந்த நாட்டினுடைய இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு 4 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்தவருடைய கருணை மனுவை நிராகரிக்கிறாங்க. 4 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கல்லால் அடிச்சு கொண்டுட்டாங்க. கருணை மனு ஓடுறான் திரௌபதி முர்முட்ட. போடும்போது இவனை தூக்க போடுங்க என்று சொல்லி இந்திய நாட்டின் முதல் பெண் திரௌபதி முர்மு ஆணை கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? துப்பாக்கி வச்சிருக்கீங்க, பூ பறிக்க வச்சிருக்கீங்க, சுட்டு தள்ளுங்க. இதே கோயம்புத்தூர்ல 2010ஆம் ஆண்டு ஒரு சேட்டு பொண்ணு முஸ்கின் பேரு அவனையும் அந்த குழந்தையும் அவனுடைய தம்பியும் ஏற்கனவே அவங்க வீட்டுல டிரைவராக வேலை பார்த்த மோகன்கிறவன் தன்னுடைய நண்பரோட சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிட்டான். அவனை வந்து சைலேந்திர பாபு சுட்டு பிடிச்சாரு. சைலேந்திர பாபு இப்ப நல்லா தானங்க இருக்காரு. ஜம்மு இருக்க ராஜா பகவத் மாதிரி இருக்காரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? முஸ்கின் என்ன பிரச்சனை? முஸ்கின் பணக்கார வீட்டு பெண்ணு, சேட்டு பெண்ணு. இந்த பாதிக்கப்பட்ட சூழல் 10 வயது சிறுமி, அவ கூலி வீட்டுக்காரனுடைய மகள். அவ பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியாங்க. மணப்புறம் அஜித் ஏழைப்பட்ட பையன் கேட்பாரிட்டு செத்து போயிட்டான். இதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையனை காவல் நிலையத்தில் வச்சு லாக்அப் டெத் பண்ணிடுவீங்களாங்க? என்னங்க ஆச்சு? கேட்டா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நடிப்பு. நானும் சிறு வயதில் சோத்துக்கு கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கிறேன். ஒரு இணை இயக்குனருடைய வீட்டு மகனாக நீ 10 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்க. 10 வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமாக சினிமால நடிச்ச ஒரு நடிகர் சிஎம் பதவி இருக்கும்போது நான் பசியோடு வறுமையோடு இருந்திருக்கேன்னு சொல்லி நடிக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட இது கூட பரவாயில்லைங்க. நடிகர் விஜயாவது பொய்யா சொல்றாங்க. நடிகர் விஜயாவது 50-60 படம் நடிச்சிருக்காரு. அவங்க எம்எல்ஏ எல்லாம் பாருங்களேன், காலில் செப்பல் போட மாட்டேன், முடியலடா, வலிக்குதுடா, காது வலிக்குது, செப்பல் போட மாட்டேங்க.
செப்பல் போட மாட்டேன், நான் அரசு பேருந்துல தான் பயன்படுத்துவேன். இப்படிதான் இருக்கிறாங்க. ஏய், ஜனம் உங்க நம்பி ஓட்டு போட்டுச்சு, ரீல்ஸ் போடாத, நிர்வாகத்தை பாரு, அரசு நிர்வாகத்தை பாரு, நிர்வாகத்தை பார்க்க முடியல, விலகி ஓடு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை எதிர்கட்சிக்காரன் முழுக்க ரசிக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்காரன் என்ன செய்யறதே தெரியாம இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு இடத்துக்கு இந்த நாடு வரும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எப்படியாவது எங்களை ஒரு 4-5 பேர் உள்ள அனுப்பிடுவீங்க, மக்களுக்காக ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா நீங்க உங்களுக்கு நீங்களே நிறைய பண்ணிக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் எதுக்கு வந்து இதுக்கு நான் எல்லா பிள்ளைகளும் எங்க கட்சிக்காரங்க எல்லாம் பாருங்க, இதுக்கு தூக்கு தண்டனை போடணும், சுட்டு கொள்ளுங்கிறாங்க. வள்ளுவர் சொல்லிருக்காரு, குடிப்புறங்காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிப்புறங்காத்து ஓம்பி குற்றம் கடிதல்ங்கிறது வடு கிடையாது, அது தப்பு கிடையாது, வேந்தனுடைய தொழில், அரசனுடைய தொழில். அது குற்றம் குடிப்புறம் காக்கணும், குடிய காக்கணும், எவன் குடிய கெடுக்கிறானோ அவனை சுட்டு தள்ளணுங்க. ரம்யா பாரதி அவர்களே, நீங்க அந்த குற்றவாளி சூழலில் இருக்கக்கூடிய 10 வயது சிறுமியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிகள் கார்த்திய மோகனையும் என்கவுண்டர் சுட்டு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்க பின்னாடி நிற்கும். ரம்யா பாரதி அவர்களே, உங்க துப்பாக்கிக்கு வேலை கொடுங்க, மக்களுக்கு உரிய நீதியை கொடுங்க. எப்படியாவது குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா உண்மையில ஒரு தீர்வை நோக்கி நகரணும். தாய் தமிழ் சொந்தங்களே, கவலைப்படாதீங்க. என் நாம் தமிழர் கட்சி உறவுகளே, வள்ளுவன் நமக்கு தான் எழுதி வச்சிருக்கான். மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தம் தகுதியால் வென்றுவிடல். நமக்காக சொல்லி வச்சிருக்கான். அவன் எவ்வளவு நாள் பேசட்டும், நமக்கு போராட மட்டும் தான் தெரியும், உண்மையாக இருக்கத்தான் தெரியும், உழைக்கத்தான் தெரியும், உழைத்து பேச தெரியும், அன்பாக இருக்க தெரியும், உரிமையோட மக்கள் கிட்ட பேச தெரியும். நம்மள மக்கள் இன்றளனாலும் என்றாவது ஒரு நாள் நம்மளை ஆட்சி அரியணைக்குள் வைப்பார்கள். இந்த கோமாளியை ஆட்சி அரியணை வைக்கும் போது நம்மளை போன்ற போராளிகளை ஆட்சி அரியணை வைக்க மாட்டார்களா? உறுதியாக வைப்பார்கள். மனசை விட்டாதீங்க. நாளை நமது, தமிழ்நாடு நமது. உறுதியாக வெல்லுவோம். தலைவருடைய கனவை, லட்சியத்தை நாம் வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். முப்பாட்டம் தமிழருக்கு, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வழிபாடு ஏற்றும், தமிழ்ல குணமளிக்க வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றம் போய் வழக்காடி நீதியை பெற்று தந்தோம். கடவுளுக்கே நீதியை பெற்று தந்தோம். அந்த அரசியலை நாம் தமிழர் கட்சி செய்யும். லோகத்துல எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எதிர்கட்சிக்காரங்கிட்ட ஆதரவு வாங்கித்தான் எம்எல்ஏ பிச்சை எடுத்துதான் ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி எங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம்ப்பா. அந்த அரசியல் தெரியாது, வேணாம். வேற என்னங்க அரசியல் பண்ணுவீங்க? மக்களுக்காக அரசியல் பண்ணுவாங்க. பல ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி வந்தாங்க. சேலத்துல இருந்து சென்னைக்கு 8 வழி சாலைனாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் விவசாயிகள் கிட்ட நிலத்தை புடுங்க முடியாது என்று பேசிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிபிசிஎல் போராட்டமா இழப்பீடு கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். 2163 குடும்பங்களுக்கு 1 அல்ல 2 அல்ல நாம் தமிழர் கட்சி போராடிய போராட்டத்தின் விளைவாக 118 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அந்த அரசியல் தான் எங்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சி காலத்துல 200க்கும் மேற்பட்ட கல்லூரி பெண்கள் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். போராட்ட களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி. அடுத்த திமுக ஆட்சி வருது 2021 விருதுநகர்ல 22 வயது பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்தார் திமுக வார்டு பொறுப்பாளர். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசை, இதே கார்த்திகா, இதே மகளிர் பாசை உறவுகள் விருதுல வைக்க போய் திமுக வார்டு பொறுப்பாளர், திமுக ஆட்சியை குண்டாசு 6 மாசம் உள்ள வச்ச பெருமை மிக்க கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த அரசியல் நாங்கள் செஞ்சிருக்கோம். வாட்சாத்தில அந்த பழங்குடியின பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள். அவர்களுக்காக போராடியது. அந்த வாட்சாத்தில வன்கொடுமையினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போராடியது இன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஐயா மரியாதைக்குரிய பே. சண்முகம். நாங்கள் தான் வாட்சாத்தி